ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை கிருபையாய் காத்து வருகிறார். இந்த நாளையும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே காண பண்ணி இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இப்படி ஒரு ஜெபத்தை பொதுவாகவே யாருமே செய்ய மாட்டார்கள். ஆனால் இங்கே எரேமியா இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான் என்றால் அந்த ஜெபத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனிக்கணும். உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய். அதாவது, ஆண்டவரே, நான் அழிவதற்கான ஒரு தண்டனையை நான் கேட்கல, அப்படி வந்துடக்கூடாது. கர்த்தர் அழிக்கும்படியாய் தண்டிக்கிற காரியங்களை இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சோதோம் கோமோராவை தண்டித்தார், ஆகானை தண்டித்தார், நோவா நாட்களில் ஜனத்தை தண்டித்தார். இந்த தண்டனை எல்லாம் அழியும்படியான தண்டனை. ஆனால் இங்கே எரேமியா என்ன கேட்கிறாருன்னா, அந்த தண்டனைக்கு, அப்படிப்பட்ட தண்டனைக்கு நான் தப்பும்படியாக என்னை இப்பொழுது ஆண்டவரே தண்டியும். இந்த தண்டனை என்பது என்ன தெரியுமா? திருந்துவதற்கு ஏற்ற தண்டனை அல்லது சிக்ஷை. தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? ஒரு பிள்ளைய ஒரு தகப்பன் எப்பொழுது சிக்ஷிக்கிறத விட்டுருவார் தெரியுமா? அதாவது, ஒரு பிள்ளை எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஒரு தகப்பன் சிக்ஷிக்கவே இல்லைன்னா அந்த பிள்ளைய விட்டுட்டாருன்னு அர்த்தம். என்ன விட்டுட்டாருன்னா, அவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டாருன்னு அர்த்தம். ஏன் அப்படி விட்டுட்டாருன்னா, இவனெல்லாம் திருத்த முடியாது, இவனை விட்டுட்டார், இனி அவன் பாடாச்சு, அவன் காரியமாச்சு. அந்த இளையகுமாரன் எல்லாத்தையும் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போனானே, தகப்பன் தேடி போனாரா? இல்லையே, தகப்பன் தேடி போகவில்லையே. அந்த தகப்பன் ஏங்கிட்டு இருந்தார், என் பிள்ளை திரும்பி வந்துட மாட்டாரான். அப்போ அவருக்குள்ள அந்த ஒரு ஏக்கம் இருக்கு, அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் எதற்காக சிக்ஷிக்கிறார்? ஒரு பிள்ளைய சிக்ஷிக்கிறதும் ஒரு பிள்ளையின் இடத்துல அன்பு காண்பிப்பதும் எல்லாமே எதற்கு அப்படின்னா, அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், பிள்ளை வாழ்ந்திருக்கணும். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறானா? ஆண்டவரே, நான் தப்பு பண்ண என்ன சிக்ஷிங்க ஆண்டவரே, நான் தப்பு பண்ண என்ன தண்டிங்க ஆண்டவரே, ஆனாலும் உடைய கோபத்தினாலே அல்ல, நான் அவமாய் போகாதபடிக்கு என்னை மட்டாய் தண்டியும். அப்ப எதற்காக இந்த சிக்ஷையை கேட்கிறாருன்னா, நான் நாசமாயிடக்கூடாது, நான் இல்லாம போயிடக்கூடாது. ஆண்டவர் என்னை கண்டித்து என்னை கண்ட்ரோல் பண்ணி நீங்க நடத்தணும் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தணும் ஆண்டவரே. வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதே சத்தம் கேட்கணும்ப்பா. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கணும் ஆண்டவரே. உடைய கையை என்மேல் வைக்கணும் ஆண்டவரே. நானா திருந்துகிறவன் அல்லப்பா, நான் உம்மால் திருத்தப்படுகிறவன். ஆண்டவரே, என்னை எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியும்ப்பா. ஆண்டவரே, சொல்லித்தர வேண்டிய இடத்துல சொல்லித்தாங்கப்பா, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிங்கப்பா, தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிங்க ஆண்டவரே. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காக, பிள்ளையினுடைய வாழ்வுக்காக, பிள்ளை வாழ்க்கையிலே அந்த கெட்ட நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக எப்படி சிக்ஷிக்கிறாரோ, நீர் நல்ல தகப்பன் அல்லவா, என்னை அப்படி மட்டாய் தண்டி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் நல்ல அப்பான்னு நம்புறீங்களா? ஒப்பு கொடுக்க முடியுமா? என்னை திருத்துங்க ஆண்டவரே. சங்கீதம் 65 என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். என்னை ஆண்டவர் சிக்ஷையினால் திருத்துகிறார் என்றார். ஆமென். உபாகமம் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது,
உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி சோதித்து என்று என்னை கர்த்தர் சிட்சிக்கிறார்னாலே ஆமென். அந்த கோபத்துக்கு நான் தப்பணும் என்பதற்காக தான், என்னுடைய பின்னாட்கள் அவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான், நான் வாழ்ந்திருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் மேன்மையா இருக்கணும், இதை தான் மனசுல வச்சுட்டு சிட்சிக்கிறார். அந்த கோபத்தின் நாளுக்கு நான் தப்பு வைக்கப்பட இன்று அவருடைய சிட்சை அவசியமாயிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அப்பா பிள்ளைய எப்படி திருத்துறாரோ, எப்படி உரிமை எடுத்து உருவாக்குறாரோ, அப்படி திருத்த உருவாக்கப்பட அந்த நல்ல அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, வாழ்ந்திருப்பீங்க, கெட்டு போக விட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உங்களுக்கு தெரியும்ப்பா எங்களை எப்படி நடத்தணும்னு. ஆண்டவரே, நாங்கள் அவமாய் போயிடக்கூடாது, அந்த கோபத்தின் நாளுக்கு நாங்கள் தப்பு வைக்கப்படணும். ஆண்டவரே, எங்களை சிட்சித்து சீர்படுத்தி நடத்த நீரே உண்மை உள்ளவர். உடைத்தீர், உருவாக்கி நீர் சிட்சித்தீர், சீர்படுத்தி நீர் புடமிட்டீர், புதிதாக்கி நீர் பிரித்தீர், பிரியாதிருந்தீர், எனக்கு நீருண்டு. கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. ஒவ்வொருவரை நடத்தும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.